ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஏரியாவில் லைட்டாக மழைங்க. நானும் மழை பெய்யுமான்னு எதிர்பார்க்குறேன். ஒன்றும் பெருமழை பெய்யல. நான் எதிர்பார்த்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அறுவடை டைம், நிறைய பேர் நெல்லாம் போட்டிருப்பாங்க. வேகமாக இருக்கிறதும் நல்லது தான். எனக்கு நைட் என்னமோ தெரிலங்க, கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு. இவன் கேட்டால் கண்ணு அலர்ஜியாக இருக்குங்கிறா. நானும் போயிட்டு மெடிக்கலில் பார்த்து வாங்கி போட்டேன். சரிவில்லை, வலிக்குது. அதான் அப்படியே நான் போயிட்டு சிவன்யா யாரு கையில் மாட்டாலும் இப்படிதான் முடியை போட்டு பிச்சு எடுப்பா, எதாவது பண்ணுவா. சிவாவை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வந்துட்டாங்க. அவன் காலையில தூங்கி எழுந்திரிச்சிருந்து அப்பா என்ன கொண்டு விடுன்னு. இல்லை பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் நான் தானே வாழ்க்கையில பெரியலாம் இருந்திருப்பேன். ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாதுங்கிறான். அவங்க டீச்சர் அந்த அளவுக்கு அவனை இது பண்றாங்க போல, என்கரேஜ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வராங்க. உண்மையிலே அது ஸ்கூலுக்கு போறதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நான் அப்படியே போயிட்டு கண்ணுக்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றேன் அந்த பிளாக் அப்படியே வாங்க கண்டிப்பா. என்ன அப்புறம் நேத்து நைட்டு பாப்பா கதற ஏறி அழுவுனாங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில கட்டங்க கடிச்சிரும் போல. எங்க யாருக்குமே தெரியவே இல்லை. எங்க அப்பா தான் வச்சிருந்தாரு. உடனே வயிற்று வலி மருந்து தூக்கிட்டு போய் போறா சிம்பிய. கடைசியில நைட்டு பார்த்தா கால் அவ்வளவு பெருசு வீங்கி இருக்கு. மனசே ஆறவே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா கொலுசு வெட்டுது. எல்லாத்தையும் அவுத்து கடைச்சிட்டேன். நாத்துல போயிட்டு வந்தாங்க. காசு கொடுத்துருக்காங்க. உள்ள லைட்டா பிசு இருந்தது மேல. இல்லவே இல்லை. நான் நைட்டு பாருங்க நானும் ஒரு 3 பேர்ட்ட காமிச்சேன். யாருமே இது இல்லைண்ணா. பூத கண்ணாடி சொல்றாங்க. அது எடுத்த உடனே தாங்க கொஞ்சம் பரவாயில்ல. அப்பயும் லைட்டா ஊற்றி தான் இருக்கு. ஒரு வாரம் போட்டு திரும்ப வர சொல்லிடுறாங்க. இந்த கண் ஹாஸ்பிட்டல்லாம் இல்லைன்னா நம்ம கதை என்ன ஆகும் பாருங்க. உண்மையிலே இந்த ஜென்ரேஷன் வாட்டர் நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கோம் போல. இல்லை எல்லாருக்கும் மெடிக்கல் எல்லாமே கிடைக்குது. புள்ளையே 2 நாளாவே டீ போடணும்னு கேட்டிருந்தாங்க. நான் போய் இப்போ கடையில் குடிச்சிடுறேன். சரி புள்ள பாவமேன்னு சொல்லி 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இங்க பாட்டிக்கு சின்ன வயசுல நீட்டி நாக்கு வெட்டிச்சான். என் பொண்ணு அதே மாதிரி தான் நீட்டிட்டு இருக்கா. கிழி பயம் கொடுத்துறாங்க என்ன நாக்கு வெட்டிக்கும் அப்படின்னு. அது வந்து குதிரைவாளி அரிசி வாங்கிட்டு வந்து வச்சேன். மேடம் அப்படியே வச்சிருக்காங்க. அவங்க என்னைக்கு எதை பண்ற அவங்க மைண்ட் தான் பண்ணட்டும். அது அப்படிதான் இருக்கும். ஆனா ரொம்ப நல்லது. குதிரைவாளி அரிசி ரொம்ப எனர்ஜிங்க உடம்புக்கு. நானே இந்த வீடியோல பார்த்தா ஒரு மாநிலமா இருக்கல, கண்ணாடியில பார்த்தா ஐயோ. அங்க போயிட்டு எனக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு பயம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்பர் எல்லாம் மறந்துட்டேன். அப்படிதான் எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. இல்ல போடுங்க. ஏம்மா சிவனியா என்னம்மா பண்ற? அம்மா சிவனியா பிஸியா இருக்கா. நீ என்ன பண்ற? ஐயோ குள்ளாய் ரொம்ப கருப்பா இருக்கு. பாட்டி இந்த பாட்டி அந்த பாட்டி 2 பேருமே வந்தாங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. கிளம்பி ஓடிடுவாங்க. எனக்கு லைட்டா இன்னும் கண்ணு ஊட்டிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணுல வந்து வேலை பண்ணப்ப பிசுறு அடிச்சிருச்சு. உள்ள சொருவிச்சு போய் அதெல்லாம் அந்த கிரைண்டிங் தூள்லாம் இரும்பு தூள். அப்போ போய் தவளை குப்பை எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்பதான் போனேன். இன்னுமே ஒரே மாதிரி உருட்டிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ பழையபடியே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என்ன செய்யணும் சந்தைக்கும் போக முடியல. ஏதோ இருக்கிறத முருங்கைக்கீரை எதோ போட்டு பிச்சு வைடினாலும் கேட்க மாட்டேங்கிறான். என் பொண்ணுக்கு வேற கால் வீங்கி இருக்குங்க. அது என்னன்னே தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறோம். ஏன்னா இவருக்கு எறும்பு கடின்னாரு. இருந்தாலும் எறும்பு கடி இந்நேரம் ஆறி இருக்கும். நேற்று சாயங்காலம் ஒரு 5 மணிக்காட்டம் அதனால நாளைக்கு போய் பார்க்கணுங்க. குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி சீக்கிரமா அந்த இதாவாது. காலு ரொம்ப ஒரு மாதிரி கட்டியா இதா ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே இருக்குங்க. ஒன்னும் சொல்றதுக்கு ஏன்னா இவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். தானே செம்மையா அழுவிட்டு இருந்தா. என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி காலில் கட்டிட்டு எந்திரிச்சு கீழே வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த கண் ஹாஸ்பிட்டல் போனா சமாளிச்சிருக்க முடியாதுங்க. எனக்கு அந்த அளவுக்கு அதாவது வெளியில காயப்பட்டா கூட நம்மளால தாங்க முடியுது. இந்த உள்ள கண்ணுல பட்டுச்சுன்னா கண்ணு மட்டும் இல்லாம தலையை வலிக்குது, மூக்குல இருந்து நீர் ஊத்த ஆரம்பிச்சிருது, கண்ணுல தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருது. எதுவுமே பண்ண முடியல. இப்ப கண்ணை மூட முடியல. அப்படி மூடி திறக்கிறதால அப்ப அப்படியே ஒரு மாதிரி சுண்ணு சுத்துது. திரும்ப போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் உள்ள ஏதாவது இருக்கா என்னன்னு. ஏன்னா அவங்களே முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பிரிச்சு பார்த்துதான் ஏதோ தடை எடுத்தாங்க. இருந்தாலும் அங்க எடுத்த உடனே கொஞ்சம் நல்லா இருந்தது. திரும்ப வந்தாங்க. எது பண்ணாலும் எனக்கு உண்மையிலே அடி வைக்கிற புளிய கரைக்குதுங்க. நான் பாட்டியை போட்டுட்டு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணாலும் சாப்பிடலாம். நான் கொஞ்சம் காலையிலே சாப்பிட்டுட்டேன். அதிகமா வந்து சாப்பாடும் குறைச்சிட்டேங்க. 2 வேளை தான் நைட்டு மோஸ்ட்லி நைட்ல போய் சாப்பிட்றதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ண? ஆமா இவர் வந்து டயட்ல இருக்கிறாருங்க. நானுமே அப்படிதான். டயட் இல்ல, வாயை கட்டுப்படுத்தாம வயிறு பெருத்துட்டே போகுது. காலில் விழுந்துருந்தா என்ன ஆகும்?
தயவு செய்து சும்மா இருமா. சிவா அடுத்த கப்பு. சிவா பண்ண அத்தனை சேட்டையும் இவ்வளவு பண்றாங்க. எல்லா குழந்தையும் பண்ணும். கிளைமேட் கொஞ்சம் இதா இருக்குங்க. என்னமா பண்றா? சிவனியா என்ன திருட்டு வேலை பண்றீங்க பாரு. அடுத்து எதை எடுக்கிறான்? காய்கறி கூடையில வெங்காய தோல் வெளியில நிக்குது. மேடம் வந்து அதை எடுக்கிறாங்க, அப்படியே நைஸா எடுத்துட்டு பார்த்துட்டு டப்புனு. ஆமா, அதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு பார்வை பாப்பா. அவன் நம்மளை பார்த்தாலே எதை திருட்டு வேலை பண்றான்னு நம்ம கண்டுபிடிச்சல ஈஸியா மாட்டிக்குவா. அதே மழை லைட்டா வர்ற மாதிரி இருக்கு. கிளைமேட்டும் ஒன்றும் சரியில்லை. எப்படியாவது போர் அடிக்கணும். அங்கே இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற முடியல. சங்கடமா இருக்கு. யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப கேட்கறதுக்கும். நான் இதுமாதிரி பக்கத்தில் தண்ணி பிடிச்சி ஊற்றுவேன். இருந்தாலும் அது சும்மா அடிக்கடி கேட்க முடியல என்னால். எனக்கு நான் யார்ட்டுமே போய் அந்த பொருளும் கேட்க மாட்டேன். கடனா முக்கியமாக வாங்க மாட்டேன். அது இந்த வருஷம் போர் அடிச்சே ஆகணும். அதான் அடுத்து போர் அடிச்சாச்சுன்னா அடுத்தது நம்ம வேலைகளை பார்க்க வேண்டியதாங்க. ஆனால் நான் இந்த சும்மா இந்த இதெல்லாம் வீடியோ போட வேணான்னு இருக்கிறேன். எந்த விஷயமே இனிமே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு டேரெக்டாக குடி போகிற அன்னைக்கு ஒரு வீடியோ போடுவோம். நீங்களாம் வந்து சீட்டு போட்ட வீட தான் இருக்கும். வந்து மொய் வச்சுட்டு சாப்பிட்டு போறோம். ஏன் வெயிட் பண்ணி ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணு. நம்ம சம்பாதிக்க ஒரு 20 லட்ச ரூபா போல சேர்த்து ஒண்டியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கஷ்டம். சிம்பிளா சீட்டு போட்ட வீட்டுல இருந்தா குடும்பம் நடத்த முடியாதா? அது இல்ல, வெய்யெல்லாம் ஓவரா இருக்கும். கட்டுவோம். காலத்துல இவங்க 2 பேரும் நல்லா படிச்சாங்கன்னா இவங்க ஏன் வெய்ய ஓவரா இருக்கு? சுத்தி மரம் இருக்கு, சும்மா சூப்பரா இருக்க போது சீட்டு போட்டு ஒரு ஓட்டை இல்லாம கொசு எல்லாம் அடிச்சு சூப்பரா நீட்டா வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே கட்டுறோம். ஏன்னா அது இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மூவ் ஆகணுங்க. எனக்கு என் மைண்ட்லயே அதான் ஓடுது. ஏன்னா நைட் ஆனா பூச்சி பாம்பு பூரா இதெல்லாம் வருது. அது நம்ம இந்த இடத்த குறை சொல்ல முடியாது. இந்த இருக்கிற சுற்றுச்சூழலே அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம எதுவும் குறை சொல்ல முடியல. ஒரு சில வீட்டுல கொஞ்சம் நல்லா ஹைட்ல இருக்கு. பேக் சைடு அவங்க டோர் வைக்க நம்ம வச்சிருக்கோம். அதனால வருது. குழந்தைங்களை பார்த்துக்கோங்க போனது. நான் நைட்ல இருக்கும்போது மோஸ்ட்லி தூங்கும்போது பயந்து தான் தூங்குவோம். பசங்களை ஈர்த்து போடுறது. இவங்க பக்கத்துல போட முடியல. போட்டா தூக்கி பாப்பா கழுத்துல காலை போட்டுறாங்க. ரவுண்ட் அடிப்பான். அப்படியே கடிகாரம் சுத்துற மாதிரி சுத்துவான். அதனால பயந்துட்டு எனக்கு இந்த போட்டுரும். இவ பாப்பா நடுல போட்டுதான் தூங்குவோம். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சீக்கிரமா மாற்றும். அப்புறம் பாப்பாவோட கொலுசு எடுத்தோம்லங்க, அது தளரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு தளரும் அம்மா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல போட்டிருக்கோம். தளர்ந்துரும். பாப்பாவோட கொலுசு தளரவே இல்லைங்க. ரொம்ப ஃபிட்டா போயிடுச்சு. என்னென்னமோ அதாவது இப்ப இந்த 3 வயசு வரையும் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வாங்கி வைப்பாங்க. நம்ம தான் இவங்க கூட சண்டை போட்டு இவங்களை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப மோஸ்ட்லி இப்ப எங்கேயுமே அதிகமா வெளில போய் வீடியோவே போடலங்க. பெரியவங்க இருந்தாலும் வந்து என்ன பண்றோங்கிறத நாங்க போடுறோம். என்ன காரணம்னா வீடியோ போட்டுக்கினே இருந்தாலும் நமக்கு ஏதாவது அல்காரிதம் பூஸ்ட் ஆயிட்டு ஏதாவது யூஸ் பண்ண பாக்குறேன். நமக்கு எதுவுமே இல்லை, போக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. வீடியோ நல்லா இல்லையா என்னன்னு நல்லா தான் இருக்கும். இதை விட இன்னும் மோசமெல்லாம் போடுறாங்க. நானும் எனக்கு ஆசைலாம் இருக்குங்க. வெளியில போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சுற்றணும், போகணும்னா இப்போதைக்கு பண்ண முடியலன்னா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். ஏன்னா இவங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. இப்போ ஃபேமிலியா போனாலுமே குழந்தைலாம் இருக்கு. இப்போ வண்டி எடுத்துட்டு உதாரணத்துக்கு எங்கேயாவது நம்ம ஏற்காடு போறோம், இங்க பக்கத்துல கொல்லிமலை போனோம்னு வச்சுங்களேன். இங்க இருந்து கரெக்டா ஒரு 50 கிலோமீட்டர் போறதுக்குள்ள என் பொண்ணு எங்களை கொண்டுறா. ஊருக்கு போறதுக்குள்ளேயே அவ்வளவு அழுவா. சிவாவுக்கு செம்ம ஜாலியா இருக்கும் வெளியில போனாலே. இது விட மாட்டேங்கிறாங்க. ஆனா கூடிய சீக்கிரம் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பணம் காசு மட்டுமே நான் எய்ம் பண்ணி சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஜாலியா இருக்கணும்னு பாக்கிறேன். இருக்கிற பிச்சை எடுத்துட்டு முடிஞ்சு அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. எல்லா வீடியோலும் பாய் சொல்லாம முடிச்சா உங்களுக்கு ஒரு மொட்டையா இருக்கும். ஏன்னா என் வீடியோ பாக்குற ஒரு சிலர் 2 பேரா இருப்பீங்க. ஃபுல்லா பாருங்க. சப்போஸ் யாராவது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ட் இல்லைன்னா ஏதோ ஒன்று சிம்பிள் கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு. அப்புறம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ங்க.